கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த புதிய காலை வேளைக்காய் கர்த்தரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவையானால் உன் பலன் குறுகினது. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியம், உங்களுக்கு ஆபத்துகள் நேரிடுவது இயற்கை. ஆனால் பிரச்சனைகள் வரும்போதும் சோர்வுகள் வரும்போதும் நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது என்று சொல்லி தேவன் விரும்பக்கூடியவராய் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். ஒருவேளை நீங்க சோர்ந்து போவீங்க அப்படின்னு சொன்னா, கவலைப்படுவீங்க அப்படின்னு சொன்னா, உங்களுடைய பலன் இன்னும் குறுக்கப்படக்கூடியதாய் காணப்படுகிறது. எனவே சோர்ந்து போகாத படிக்கு தேவ சமூகத்துல ஜெபியுங்கள். தேவன் உங்களுக்கு பலனை கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் போதுமான தேவனாய் காணப்படுகிறார். தேவ சமூகத்துல நீங்கள் ஜெபிக்கும் போது ஒரு புதிய பலனையும் ஒரு விடுதலையும் கர்த்தர் தாமே உங்களுக்கு தருவாராக. தேவன் இந்த நாளை உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவாராக. ஆமென்.